குறைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக ஹெல்த்தியானது, வெயிட்டை ஃபுல்லாக குறைச்சிரும், கொலஸ்ட்ரால் ஃபுல்லாக குறைஞ்சிரும். இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லாருக்கும் காலை வணக்கம். சூப்பராக ஹெல்த்தியானது, உடம்பு வெயிட்டை குறைக்கிறது, வெயிட்டை ஃபுல்லாக குறைஞ்சிரும், நல்ல சத்தானது. இந்த கருப்பரிசி அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும் சாப்பிட்ட அரிசி. இது கால் வலிக்கு அவ்வளோ நல்லது. இந்த இருக்கிறது எல்லாமே நல்லா வெயிட்டை குறைச்சிரும், கொலஸ்ட்ராலை குறைச்சிரும். எவ்வளோ நீங்கள் வெயிட்டுக்கு இருந்தாலும் இந்த கஞ்சி விடாது குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு வாரத்துலேயே மாற்றம் தெரியும். நல்ல உடம்புக்கு சத்தானது. கொள்ளு 250 கிராம், பச்சை பயிறு எல்லாமே ஊர் பயிர் தான், நாட்டு பயிர் தான், ஒரிஜினல் நாட்டு பயிர். பச்சை பயிறு 200 கிராம், கருப்பரிசி 250 கிராம், கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து சேர்த்து குடிச்சு பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக, இந்த நரம்புங்களுக்கெல்லாம் எலும்புங்களுக்கெல்லாம் நல்ல சத்து கொடுக்கும். சீரகம் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு, மிளகு ஒரு 3 ஸ்பூனு, பூண்டு ஒரு 50 பல்லுக்கு பூண்டு நல்லா எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கருக விட்டுறாதீங்க, கஞ்சி கசப்பு எடுத்துக்கோ. ஓரளவுக்கு நல்லா கருப்பரிசி எல்லாம் சும்மா லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொள்ளு நல்லா வறுத்துக்கோங்க, பச்சை பயிர் நல்லா வறுத்துக்கோங்க, கருப்பு உளுந்தும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். ஆனால் ரொம்பலாம் பொன்னிறமாக இருக்கக்கூடாது, கஞ்சி கசப்பாயிடும். என்ன வீடியோ பார்த்து போட்டோம் கசப்படிக்குதுன்னு நான் சொல்லக்கூடாது. ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வாங்க எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸ்வரி விலாக் என் சேனலுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு முறை தான் பெல் பட்டன் டெஸ்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சா டெய்லி லைக் பண்ணி விடுங்க. வாங்க, சூப்பராக ஹெல்த்தியானது. காலையில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு, 1 ஸ்பூனு, 1 டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூனு போட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டு கலக்கி குடிச்சு பாருங்கள். வெயிட்டு நல்லா குறைஞ்சிரும், கால் வலியெல்லாம் நல்லா. இதுக்கு நான் இதை விடாது குடிச்சிட்டு இருக்கேன், ஒரு 2 வருஷமாக குடிக்கிறேன். மாத்திரையே சாப்பிட்றதில்ல. எப்போயாவது ரொம்ப கால் வலினா ஒரு 4-5 மாதத்துக்கு ஒரு தடவை போய் வாங்கிட்டு வரும். அது கூட ஹோமியோபதி நாட்டு மருந்து தான் சாப்பிட்றேன். இந்த கஞ்சி குடிக்கிறனால தான் எனக்கு கால் வலி ஓரளவுக்கு 75% கால் வலி குறைஞ்சிருக்கு. உடம்பு நல்லா வெயிட் குறையுது. நீங்களும் இதே மாதிரி குடிச்சு பார்த்துட்டு ரிசல்ட்டு சொல்லுங்கள். வாங்க இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை பயிர் கொட்டி வறுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த கஞ்சி. நீங்கள் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கே நல்லா மாற்றம் தெரியும். இந்த கஞ்சி குடிச்சிங்கன்னா இதுதான் நான் விடாத குடிச்சிட்டு இருக்கேன் 2 வருஷமா. சரி, நம்ம நல்ல பலன் எனக்கு. இந்த வீடியோ போட்டால் வெயிட் குறைக்கிறவங்கெல்லாம் இந்த கஞ்சி குடிச்சு பாருங்கள். 1 டம்ளருக்கு 1 ஸ்பூனு. நீங்கள் இதில் தயிர் ஊற்றி கூட குடிக்கலாம். நான் தயிர் ஊற்றி தான் குடிப்பேன் காலையிலனா. அப்படியே கெட்டியாக செஞ்சு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், தண்ணியாக குடிக்கிறதுனால குடிக்கலாம். பச்சை பயிரெலாம் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. மீதி இந்த கருப்பரிசி எல்லாம் சூடு போனால் போதும். எல்லாத்தையுமே நல்லா ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் வறுத்தாச்சு. மிளகெல்லாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஒரே 1 ஸ்பூன் வைங்க போதும், ஜீரண சக்தி அவ்வளோதான். சீரகம் 3 ஸ்பூன் வச்சுக்கோங்க, சீரகம் அவ்வளோ நல்லது. சோம்பு கூட வறுத்து கொட்டிக்கலாம், சோம்பு கூட நல்லது, அவ்வளோ நல்லது. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. பூண்டு அப்படியே போடக்கூடாது, ஒன்றும் அதிகமாக தட்டி நல்லா கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த பூண்டுல தண்ணி இருக்கும், அந்த ஈரப்பதம் அது போகிற அளவுக்கு வறுத்து போட்டிங்கன்னா தான் அந்த பொடி கெடாது. இந்த பவுடர், சத்து மாவு பவுடரு கிடவே கிடாது. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அதில் ஈரப்பதம் இருக்கு பாருங்க, தட்டைக்குள்ளே ஈரம் எவ்வளோ வருதுன்னு. இந்த ஈரப்பதெல்லாம் நம்ம வறுத்தோம்னா எல்லாம் போயிடும், அந்த சூட்டில் போயிடும். எல்லாமே தட்டி போடுங்க. நான் பூண்டு நிறைய போட்டுட்டேன். உங்களுக்கு பூண்டு எவ்வளோ தேவையோ, ஒவ்வொருத்தருக்கு பூண்டு வாசனை பிடிக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கட்டாயம் பூண்டு போடுங்க. பூண்டு, சீரகம், மிளகெல்லாம் ஜீரண சக்தி. ஏன்னா இந்த கொள்ளு இதெல்லாம் கொஞ்சம் ஜீரண சக்தி கம்மி. அதுக்காக தான் நம்ம இந்த பூண்டு இதெல்லாம் போடுறது. நல்ல உடம்புக்கு நல்லது. இந்த நரம்பு வலி, இந்த கால் முட்டி வலி இதற்கு எல்லாமே இந்த பூண்டு அவ்வளோ நல்லது. வயிற்று புண்ணுக்கு எல்லாத்துக்குமே, கேஸ் ட்ரபிள் எல்லாத்துக்குமே இந்த பூண்டு அவ்வளோ நல்லது. ஆனால் தட்டி போட்டு நல்லா ஒரு கலர் வரும், அந்த கலர் வறுத்துக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் பூண்டு போடுறேன். ஏன்னா 1 கிலோ இருக்குது, எல்லாமே 1 கிலோ இருக்கும். எல்லாமே 25 கிராம், 1 கிலோவுக்கு மேலே இருந்தாலும் கம்மி இருக்காது. அதனால் நான் ஒரு 50 பூண்டு போட்டுறேன். எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கும் நல்லது, கால் வலிக்கு ரொம்ப நல்லது. கால் வலி, ஜீரண, கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம்
எனக்கு அது பூண்டு வாசனை ரொம்ப பிடிக்கும். டெய்லி நீங்க பிடிக்கலன்னா கூட, இந்த கஞ்சி பிடிக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. அவ்வளோ ஹெல்த்தியானது, எல்லாமே ஹெல்த்தியான சத்து தான். கொள்ளு, பச்சை பயிறு, கருப்பு உளுந்து எல்லாம் இங்கே வில்லேஜ் கிராமத்தினுடைய பயிர் தான் எங்களுக்கு. இங்கே கடை சூப்பர் மார்க்கெட்ல எல்லா கடையிலுமே கிடைக்குதுங்க. நாட்டு பயிர் கொடுங்கன்னா கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா கடையில் விற்கிறது கூட வாங்கி செய்யுங்க. கருப்பு அரிசி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இப்போ. கருப்பு அரிசி அவ்வளோ சத்து. எனக்கு அந்த கருப்பரிசி இந்த கஞ்சில தாங்க கால் வலி 75% நான் மாத்திரை சாப்பிடாது இருக்கேன். டெய்லி 2 டம்ளர். ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது மட்டன், சிக்கன், மீன் நிறைய சாப்பிட்டேன்னா அன்னைக்கு மறுநாள் 3 வேளையும் இந்த கஞ்சியை குடிப்பேன். எனக்குள்ள இந்த கஞ்சி தான் குடிச்சேன். இன்னைக்கும் காலையில டிஃபன் சாப்பிட்டு எத்தனையோ, என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆசையா இருந்தா 2 இட்லி சாப்பிடுவேன். இல்லைன்னா டிஃபனே சாப்பிட்றது இல்லை. டிஃபன் சாப்பிட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா ஃபுல்லாக வெயிட் குறைஞ்சிருச்சு எனக்கு. கால் வலி எல்லாம் பரவாயில்ல. கட்டாயம் கால் வலி இருக்கிறவங்க, ரொம்ப வெயிட் போட்டவங்க இந்த தண்ணி செஞ்சு குடிச்சு பாருங்க. ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கூட தரலாம். இது அவ்வளோ நல்ல, எல்லாமே நிறைய ஹெல்த்தியான சத்து தான். இது சத்து இல்லைன்னே சொல்ல முடியாது. எல்லாமே பாருங்க சத்தானது தான். நார்மலாக கூட குடிக்கலாம். இந்த பூண்டு நல்லா வறுத்துக்கணும், இல்லைன்னா அந்த மாவு கெட்டுரும், சத்து மாவு கெட்டு போயிடும். அதில் ஈரப்பதம் இருக்கும். ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு, நான் காப்பர் பாட்டம் வானல் தான் வச்சுருக்கேன். இது அடி பிடிக்காது. அதனால தான் எந்த பொருளும் வறுத்தோம்னா தீயாது. முடிஞ்ச அளவு காப்பர் பாட்டம் தான் வருங்க. அடி பிடிக்காது, நமக்கு நல்லா கருகாது கிடைக்கும். இந்த ஈரப்பதம் எல்லாம் இப்பயே ஓரளவுக்கு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். பூண்டு நல்ல கலர் நல்லா ஸ்லோவில் வச்சுட்டேன். பூண்டு கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம கஞ்சி காய்ச்சிக்குள்ளே போட்டுக்கலாம். அதான் 1 டம்ளருக்கு 1 ஸ்பூனு போட்டிங்கன்னா போதும். நல்லா தண்ணி கொதிச்ச உடனே போட்டு நல்லா ஒரே ஒரு கொதி, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கலக்கி, உங்களுக்கு மோர் வேணா ஊற்றிக்கோங்க, இல்லை பாலெல்லாம் ஊற்றாதீங்க, நல்லா இருக்காது. மோர், தயிர் தான். இல்லை வெறுமையாகவே சாப்பிடலாம், அவ்வளோ நல்லது. ஆனால் இந்த மோர் தயிர் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டே தனி. நான் தயிர் மோர் இல்லாத சாப்பிட்றதில்ல. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்குவேன். அது மாதிரி குடிச்சு பாருங்க, அந்த டேஸ்டே நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம், தயிர். சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட்டி, அப்படி வெங்காயம்லாம் பெரிய வெங்காயம் கூட நீள நீளமாக கட் பண்ணி, அந்த கரைச்சி குடிக்கக்குள்ள, ஆற வச்சு குடிக்கக்குள்ள, கஞ்சி ஆறின பின்னாடி போட்டு அதை குடிச்சு பாருங்களேன். இந்த எல்லாமே நல்ல வாசனையானது. அந்த வாசனை, இந்த பூண்டு வாசனை, உண்மையாலுமே யாருமே இந்த கஞ்சி பிடிக்கலன்னு சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் குடிச்சு பாருங்க. ஒரு 10 நாள் குடிச்சு பாருங்க. டெய்லி 1 ஸ்பூன் 1 டம்ளர் குடிச்சு பாருங்க. வெயிட் எப்படி குறையுது. ஃபர்ஸ்ட் இது குடிக்காதுக்கு முன்னே வெயிட் போட்டு பாருங்க. திரும்பவும் நீங்கள் ஒரு 10 நாள் இதை குடிச்சு பாருங்க. டெய்லி 2 டம்ளரோ 1 டம்ளரோ. அதான் சொல்லணும். ரொம்ப கால் வலின்னா அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடுக்கு தான். எனக்கு சாதமே தொட மாட்டேன். சரிங்களா? இந்த ஈரப்பதம் போயிடுச்சு, எல்லா ஈரப்பதம் போயிடுச்சு. இந்த மாதிரி வறுத்து போட்டுட்டீங்கன்னா நமக்கு இப்போ இந்த சூப் இருக்கும். அந்த சூப்லேயே சோம்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பார்க்குறேன், சோம்பு தான். எங்களுக்கு 2 கிச்சன் ஆயிடுச்சு. அங்கே பாதி இருக்கு, இங்கே பாதி இருக்கு. எங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடவே சரியா இருக்கு. இந்த கேஸ் பிரச்சனைனால எங்களுக்கு ஓடவே சரியா இருக்கு அங்கேயும் இங்கேயும். உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க. எனக்கு ஏலக்காய் ரொம்ப பிடிக்கும். இந்த பூண்டிலே போட்டு, ஏலக்காய் ரொம்ப நல்லது உடம்பு. இந்த ஏலக்காய் வாசனையே நல்லா இருக்கும். சோம்பு அவ்வளோ நல்லது. சோம்பு எல்லாம் அங்கே இருக்கு போடுறது. சோம்பு போட்டு செஞ்சா நல்ல ஜீரண சக்தி. அது ஒரு வாசனையே நல்லா இருக்கும். அது ஆஃப் பண்ணிடலாம். காப்பர் பாட்டம் நல்லா சூடு, கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்கும். அதுலேயே அப்படியே வறுத்துரும். இப்படி இருக்கணுங்க. நீங்கள் பூண்டை தட்டி போட்டு சும்மா 2 கிளறிட்டு போட்டிங்கன்னா கட்டாயம் அந்த பவுட்ரு கெட்டு போயிடும். சத்து மாவு பவுட்ரு கெட்டு போயிடும். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்படியே கலர் மாறிடுச்சு, வரன்னு ஆயிடுச்சு. தோலெல்லாம் வரும். இதுலேயே நீங்கள் 2 கருவேப்பிலை கூட போட்டு செய்யலாம். எல்லாமே ஹெல்த்தியான சத்து தான். கருவேப்பிலை 4 போட்டு வறுத்து கொட்டி செஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. ஜீரண சக்தி எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கருவேப்பிலை எல்லாம் போட்டு
இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்ல முடி வளர்ச்சிக்கு நல்லது. சூப்பரா அதே மொறுன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் பூண்டு வறுக்கணும். சூடு இருக்குது வானல், அதுலயே இருக்கட்டும். எல்லாமே வறுத்தாச்சு பாருங்க, சூப்பரா வறுத்துட்டேன். அந்த வறுக்கிற பதம் தாங்க அந்த கஞ்சி டேஸ்ட். பச்சை வறுத்தீங்கனாலும் கஞ்சி டேஸ்ட் இருக்காது, ரொம்ப கலர் மாறி வறுத்துட்டீங்கனாலும் டேஸ்ட் இருக்கா, கருப்பாயிரும். இந்த மாதிரி நடுவு தரத்துல ஒரு கலர் லைட்டா அந்த பச்சை வாசனை போனவுடனே எடுத்துருங்க எல்லாத்தையும். கருப்பரிசியெல்லாம் சும்மா சூட்டுக்கு, அவ்வளவுதான். வாங்க இதெல்லாம் பேன் காத்துல ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். மொறுன்னு ஆயிடுச்சு பூண்டு. நீங்க கருவேப்பிலை வேணா கூட இதுல வறுத்து வச்சுக்கோங்க. சூப்பரா வறுத்தாச்சு. பேன் காத்துல ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம காய்ச்சிக்குள்ள நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நாங்களாம் உப்பு ரொம்ப கம்மியா சாப்பிடுவோம். நான் சில டைம் உப்பே இல்லாத கூட கஞ்சி குடிச்சிருவேன். அதனால உப்பு இப்போ இதுல போடக்கூடாது. சூப்பரா சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிட்டு இருக்கு. பேன்ல ஆற வச்சிடலாம். இந்த சத்து மாவு தயார் இது போல நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. கஞ்சி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் சொரன்னு நம்ம சர்க்கரை, சிறு சர்க்கரை எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ரவை, சிறு ரவை அது மாதிரி இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நான் சூடோட போட்டு வச்சிடாதீங்க. ஒரு பிளாஸ்டிக் டப்பாவிலையோ இல்லை கண்ணாடி பாட்டில்லையோ போட்டு வச்சுக்கோங்க. சூடோட போட்டுறாதீங்க. கொதிக்குது. நல்லா ஆற வச்சு நல்லா ஆறின பின்னாடி ஒரு 1 hour அப்படியே வெளியில இருக்கட்டும். ஃபேன் காத்துல எல்லாம் கூட வைக்காதீங்க. அப்படியே வெளியில 1 hour 2 hour வச்சிட்டிங்கன்னா அப்படியே அது ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம கையிலெல்லாம் அள்ளி போடாதீங்க. ஒரு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு 2 மாசத்துக்கு வரும். கரெக்டா 2 மாசம் வரும். வாரம் 1 நாள் 2 நாள் தான் கஞ்சி காலையில் குடிக்க மாட்டேன். ரெகுலரா குடிப்பேன். இந்த கஞ்சி தான். டிஃபன் சாப்பிட மாட்டேன். ரெகுலரா எப்பயாவது டிஃபன் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அன்னைக்கு மட்டும் காய்ச்ச மாட்டேன். அதான் வாரம் 1 நாள் 2 நாள் தான். கரெக்டா 2 மாசம் வருங்க. இது எவ்வளோ ஆயிருக்கு பாருங்க. 1 கிலோ, ஒரு 1.25 கிலோ இருக்கும். நிறைய ஆயிருக்கு. தட்டு நிறைய ஆயிடுச்சு. இந்த மாதிரி நொய்யா அரைச்சிக்கோங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி ஏதாவது ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுக்கலாம். நான் பிளாஸ்டிக் பாட்டில் இது டப்பா வச்சுருக்கேன். அதில் கரெக்டாக ஒரு டப்பா நிறைய அரைச்சுன்னா 2 மாதம். இந்த சேனல் பார்க்குறவங்க கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு இதே மாதிரி. இது கொலஸ்ட்ராலை கட்டாயம் குறைக்குது. வீடியோவுக்காக இல்லைங்க, கொலஸ்ட்ரால் ஃபுல்லாக குறைச்சிது. பாருங்கள், என்னுடைய பழைய வீடியோவை பாருங்கள், இப்போ வீடியோ பாருங்கள். நமக்கு நல்லா தெளிவாக இருக்குது. உடம்பு நல்லா இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சுறுசுறுப்பு நல்லா இருக்குது, ஆக்டிவாக இருக்கும். இந்த கஞ்சி குடித்தா வெயிட் குறையுது, கால் வலி குறையுது. அதனால் நீங்கள் கட்டாயம் கால் வலி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, ரொம்ப பாடியாக இருக்குது, வெயிட் குறைக்கணும்னா நீங்கள் அங்கங்கே போக வேணாம். இந்த கஞ்சி குடிச்சிங்கனாவே டெய்லி காலையில் 1 டம்ளர் குடித்தாலே தன்னால் வெயிட் குறைஞ்சிடும்.